சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வாஸ்து. மக்களுக்கு பரவலாக என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு திடீர்னு ஏதோ ஒன்று வாஸ்துன்னு பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி வாஸ்துவை பற்றி யாருமே பேசலை. எங்கள் தாத்தா பேசலை, எங்கள் தாத்தாக்கு அப்பா பேசலை, எங்கள் பாட்டன் முப்பாட்டன்கள்லாம் வாஸ்துவை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் இப்போ தேவையில்லாமல் இந்த வாஸ்துவை பற்றி அதிகமான ஒரு பேச்சு இருக்குது அப்படிங்கிற கருத்து நிலவுது. முதல்ல இந்த வாஸ்து டாபிக் ஏன் இந்த அளவுக்கு பிரபலமாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது தொன்று தொட்டு இருக்கிற ஒரு சாஸ்திரம் தான். திடீர்னு வரல, திடீர்னு முளைக்கல, திடீர்னு பேசப்படலை, தொன்று தொட்டு இருக்கிறது தான். ஆனால் அன்னைக்கு ஏன் அதிகமாக பேசலை, இன்னைக்கு ஏன் அதிகமாக பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இந்த பழங்காலத்து வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கூரை சரிவாக இருக்கும், டேம்பர் ரூஃபிங். எங்கேயுமே சமதளமாக இருக்காது, எல்லாமே சரிவான கூரையாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே முற்றம் இருக்கும். முற்றம்னா என்ன? திறந்த வெளி. ஸோ மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ள மழை தண்ணி விழும். சூரியன் சந்திரனுடைய கிரணங்கள் நேராக முற்றம் வழியாக வீட்டுக்குள்ளே விழும். அப்போது இயற்கை உள்ளே இருக்கு. சூரியன் சந்திரன் உள்ளே வரான், வருண பகவான் உள்ளே வருவார். அப்போது இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழலில் நம்ம இருக்கும் பட்சத்துக்கு நம்மளுக்கு வாஸ்துவை பற்றி அதிகமாக நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கல். ஏன்னா மழை பெய்யணும், மழை உள்ள எந்த விதமான எதிர்மறை சக்தி இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்காது. டேம்பர் ரூஃபிங்கில் எதிர்மறை சக்தி அதிகமாக உள்ள வரது கிடையாது, தங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து வந்துருச்சுன்னே வச்சுக்குவோம், ஏதோ ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா, சூரிய கிரணங்கள் உள்ள படும்போது, சந்திர கிரணங்கள் உள்ள படும்பொழுது, மழை உள்ள வரும்பொழுது அது இயற்கையாகவே அந்த இடத்து தூய்மைப்படுத்தப்படுறது. அதனால் என்னென்னா, பெருசாக நம்ம இந்த வாஸ்து அப்படிங்கிறத பற்றி நம்ம அன்றைக்கி பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, வாஸ்து எதுக்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. வாஸ்துப்படி நம்ம ஒரு வீடு ஏன் கட்டுறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இந்த சீலிங் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா, சமதளமாக நம்ம கூரை போட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏன் வாஸ்துவை அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சக்தியும் வீட்டுக்குள்ளே வரணும், வீடு ஒரு சின்ன பிரபஞ்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். வெளியில் என்னெல்லாம் எனர்ஜி இருக்கோ அது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போது கூரை உங்களுக்கு சரிவாக இருக்கும் பட்சத்துக்கு, வீட்லேயே முற்றம் இருக்கும் பட்சத்துக்கு அந்த சக்தி தானாகவே உள்ளே வந்துடுது. அப்படி இல்லை அப்படின்னா, நீ கூரையை சமதளமாக நீ போடும் பொழுது உள்ள அந்த சக்தி வரணும் அப்படின்னா இது இந்த இடத்துல இருந்தால்தான் அது கொண்டு வரும். வெளியில் இருக்கிற பிரபஞ்ச சக்தி வீட்டுக்குள்ளே வரத்துக்காக தான் வாஸ்து சாஸ்திரம். இந்த எனர்ஜி பார்க்கறதுக்கு பெண்டுலம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த பெண்டுலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேர்மறையாக அது சுற்றுது, உங்களுக்கு கிளாக் வைஸில் பிரதட்சணமாக அது சுற்றுறது அப்படின்னா அந்த இடத்துல எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். உல்டா வாஸ்துவாக இருந்து இங்கைக்கு அங்கே எல்லாமே மாறி இருக்குது, எதுவுமே சரியா இல்லை. அக்னி மூலையில் வேறு ஏதோ இருக்குது, உங்கள் பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேறு ஏதோ கட்டி வச்சுருக்கீங்க, எல்லாமே தாறுமாறாக தப்பாக தான் இருக்குது. ஆனால் எனர்ஜி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது வாஸ்து நம்ம கரெக்ட் பண்ணோங்கிற அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க.
வீட்டுக்குள்ளே எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாஸ்துபடி கட்டுறோம். வாஸ்துபடி கட்டாமல் கூட வீட்டில் நல்ல எனர்ஜி இருக்குது, நேர்மறையான எனர்ஜி இருக்குது, பெண்டம் பிடிக்கச்ச பாசிட்டிவாக சுற்றுது, வளமாக சுற்றுது அப்படின்னால் நம்ம அதுக்கப்புறமா அந்த இடத்துல வாஸ்து கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம். என்ன வேணும்? பிராண சக்தி வீட்டில் இருக்கணும், பிரபஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். பிரபஞ்சம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டுன்னா அதோட வாஸ்துவை பற்றி மறந்துடலாம். யாராவது ஏன் உங்கள் அக்னி மூலையில் இதை வச்சுருக்கீங்க, ஏன் உங்கள் ஈசானிய மூலையில் இப்படி இருக்குது, ஏன் உங்களுடைய குபேர மூலை இப்படி இருக்குன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். எதில் எங்கே வேணாலும் தாறுமாறாக இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு வேண்டியது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதோட மறந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வாஸ்துங்கிறது ஏன் வந்தோம் அப்படின்னு கேட்டால் அந்த சரிவான கூரை இல்லாததுனால, முற்றம் இல்லாததுனால. இப்போ சீலிங் போட்ட வீட்டில் எனர்ஜி இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே ஃபுல்லாக இடித்து கட்டணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகாதீங்க. எனர்ஜி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எனர்ஜி கரெக்ஷன் எப்படி பண்ணோம்? இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணி வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்கல. சிம்பிளாக யூபிஎஸ் போட்டுக்கிறோம், ஒரு பேக்கப் பேட்ரி வச்சுக்கிறோம் இல்லையா? மினிமமாக ஒரு 4 ஃபேனு 4 லைட்டு வரைக்கும் வீட்டில் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பேக்கப், அது பேட்ரி பேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரேட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணிக்க போகிறீங்க. அப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா ஒரு பேக்கப்புக்கு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் வாஸ்துக்கும். வீட்டில் எனர்ஜி இல்லை அப்படின்னா உடனே இங்கே உடைக்கலாமா, அங்கே உடைக்கலாமா, இதை மாற்றி அங்கே வைக்கலாமா, அதை மாற்றி இங்கே வைக்கலாமாங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம போகவே வேண்டாம். நம்ம இதை எப்படி எனர்ஜியே சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா யந்திரங்கள் இருக்குது, மகாமேரு, கிறிஸ்டல், இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ணி வெறுமா அதை எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. யந்திரத்துக்கு ஜீவனோத்தாரணம் ஆகணும், மகாமேருவுக்கு ஜீவனோத்தாரணம் ஆகணும், ஆக்டிவேஷன், அதை செயல்படுத்தணும். அது பண்ண கற்றுக்குங்க. அது பண்ணிவிட்டு கிறிஸ்டலையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும். கிறிஸ்டலை ப்ரோக்ராம் பண்ணி இந்த யந்திரம் மகாமேருவோட அந்த வீட்டுக்குனுடைய கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வேணும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளோ இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர அளவுக்கு எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு நம்ம அதை எனர்ஜி கரெக்ஷன் நம்ம பண்ணிக்க முடியும். அதனால் எனர்ஜி கரெக்ஷன் தான் நம்ம பண்ணணுமே ஒழிஞ்சு வீட்டை உடனே இடிக்கணும் அப்படிங்கிற சாய்ஸுக்கு நம்ம போகவே வேண்டாம். இனிமே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போது வாஸ்துப்படி அங்கே எனர்ஜி எப்படி இருக்குது, வாஸ்துபடி எப்படி கட்டணும், எப்படி கட்டினா இந்த வீடு சிறப்பாக நல்ல தெய்வீக சக்தியோட அது பரிமளிக்கும் அப்படிங்கிறத பார்த்து கட்டிக்கலாம். ஆனால் கட்டிட்டோம் அப்படின்னா அதை உடைக்கணுங்கிற ஆப்ஷனுக்கு போகாமல் நம்ம ஒரு ஜென்செட் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு யூபிஎஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீட்டை நல்ல ஒரு நேர்மறை சக்தி, ஒரு தெய்வீக சக்தியோடு நம்ம இருக்க வைக்கலாம். அடுத்த எபிசோடில் ஜென்ரல் வாஸ்து அப்படின்னா எது எது எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.